ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். ஐந்தாம் வசனம். அப்பொழுது சிரியாவின் மன்னன், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசருக்கு மடல் தருகிறேன் என்றான். இங்கேதான் சிக்கல். இவர் போக வேண்டியது இறைவாக்கின் இடத்துல. ஆனால் சிரியா மன்னன் சொல்லுகிறான், நீ சென்று வாரு, நான் இஸ்ராயேல் அரசனுக்கு கடிதம் கொடுக்கிறேன், மடல் தருகிறேன். இதுதான் இஸ்ராயலுக்கும் சிரியாவுக்கும் உள்ள மனநிலை வேறுபாடுகள். சிரியாவை பொறுத்த மட்டில் இறைவாக்கினர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள்? மன்னனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள். மன்னன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் இறைவாக்கினர்கள் பேச வேண்டும். இது சிரியாவுக்கு மட்டுமல்ல, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் அத்தனைக்கும் இது பொருந்தும். மன்னன் எதை நினைக்கிறானோ அதைத்தான் அவர்கள் இறைவாக்காக சொல்ல முடியும். மன்னன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்னா அதைத்தான் சொல்லணும். மன்னன் பக்கத்து நாட்டு மன்னன் அழிந்து போகணும்னு நினைக்கிறான்னா அதைத்தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் இஸ்ராயேலுடைய நிலை அப்படி அல்ல. இஸ்ராயேலின் இறைவாக்கினர்கள் மன்னனுக்கு எதிராகவே பேசக்கூடியவர்கள். அப்போ மன்னனுடைய அந்த கருணை பார்வையிலிருந்து இவர்கள் விலகி இருக்கக்கூடியவர்கள். இப்போ சிரியா மன்னன் இஸ்ரேலுடைய இறைவாக்கினன் சார்பாக மன்னனுக்கு கடிதம் கொடுப்பதனால பயன் வரப்போவதில்லை. ஆனால் சிரிய அரசனுக்கு தெரியாது. சிரிய அரசன் என்ன நினைப்பான்? என்னுடைய நாட்டை போல இஸ்ரேல் நாட்டிலும் இஸ்ரேல் அரசன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இறைவாக்கினர்களை வைத்திருப்பான் என்பதுதான் நம்முடைய கணிப்பு. ஆனால் இங்கே நடப்பது வேறு. இஸ்ரேல் நாட்டு மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இறைவாக்கினன் இல்லை. அதனால இந்த கடிதத்தை இவன் பெறுகிறான். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு இப்போ எங்கே போகிறான்? எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோகிராம் வெள்ளியையும். 400 கிலோகிராம் வெள்ளி. 400 கிலோகிராம்னா அவர்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட 40 கிலோ என்பது ஒரு தாலந்து. அப்போ 10 தாலந்து வெள்ளியை அவன் கொண்டு செல்கிறான். அதோடு நிற்கல. 10 தாலந்து வெள்ளி மட்டுமில்ல, 6000 பொற்காசுகள். 6000 பொற்காசுகள். பொற்காசுகள் எல்லாம் 6000 என்றால் வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது எடையும் அங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். பொற்காசுகள் என்றால் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட எடை இருக்கிறது. அந்த எடையை வைத்து தான் அந்த நாணயத்தினுடைய மதிப்பும் இருக்கிறது. ஒரு பொற்காசினுடைய எடை ஒரு 1/2 கிலோ என்றால், அல்லது 100 கிராம் என்றால், அந்த 100 கிராமுக்கு 1000 பொற்காசுகள். சில சமயங்களில் 100 கிராம் போல 200 கிராம் இருந்தால் 200 கிராமுக்கு 6000 பொற்காசுகள். எனவே அந்த எடைக்கு தகுந்தது போல இந்த பொற்காசுகளுடைய மதிப்பும் கூடும். ஆனால் எடையை பற்றி இங்கே குறிப்பு இல்லை. அதற்கடுத்து 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பட்டாடைகள் அந்த காலத்தில் லினன் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லோம்ல, இந்த பட்டாடைகள் எல்லாம் வழக்கமாக மக்கள் அந்த காலத்துல எல்லாம் தோல் ஆடைகளைத்தான் உடுத்தி கொண்டிருந்தார்கள். தோல் ஆடைகள் என்றால் கம்பளி ஆடைகள், மிருகங்களுடைய முடியிலிருந்து தயார் செய்கின்ற ஆடைகள். அது போக பட்டாடைகளும் தயார் செய்திருக்கிறார்கள். அப்போ பட்டாடைகளே ஒரு நாடு செய்ய இயலும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பது அங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும். தோல் வழக்கமாக செய்கின்ற ஒரு தொழில்தான் தோளாடைகளை பயன்படுத்துவது. ஆனால் பட்டாடைகளை பயன்படுத்துவது என்பது அதற்கு
அதனுடைய தொழில் முறைகள் எல்லாம் வேறுபடும். அப்போ இந்த லினன் ஆடைகளை தயாரிப்பது மிக கடினம். அது ஒரு சில நாடுகளுக்கு தான் அதனுடைய வலிமைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் சிரியா இருக்கிறது. அதுவும் 10 பட்டாடைகளை எடுத்துக்கொண்டு அவன் பயணமாகிறான். எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா 400 கிலோகிராம் வெள்ளி, 6000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் எல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய இன்றைக்கு கணக்குக்கு வந்து அன்றைய கணக்குக்கே வந்து 1 கோடி மதிப்பு. தன்னுடைய நலனுக்காக தான் குணம் பெற வேண்டும் என்பதற்காக 1 கோடி மதிப்பிலான பொருளை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்படின்னா அவன் தன்னுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டு இருக்கிறான், தான் குணம் பெற வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவனுக்கு ஆசை இருக்கிறது. நான் செத்து போகக்கூடாது, நான் வந்து செத்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது, நான் வாழணும், நான் வந்து உயிரோடு இருக்கணும், நான் நல்ல உயிரோடு இருக்கணும், தொழுநோயிலிருந்து நீங்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை இங்கே சுட்டி காட்டலாம். தொடர்ந்து அவர் இஸ்ரேல் அரசனிடம் மடலை கொடுத்தார். இஸ்ரேல் அரசன்ட்ட வந்துட்டான், வந்து மடலை கொடுக்குறான். இந்த இஸ்ரேல் அரசன் யாரு? இந்த புத்தகத்தில் இல்லை, 4ஆம் அதிகாரத்திலும் இல்லை, 5ஆம் அதிகாரத்திலும் இல்லை. அது யாராக இருக்கலாம்? யோராமாக இருக்கலாம். என்றால் எலியா காலத்தில் யோராம் ஆட்சி செய்கிறான், அது தெளிவு. ஒருவேளை யோராமாக இருக்கலாம். எலியாவுடைய கடைசி கட்டத்தில் யோகாவாஸ் வருகிறான். அதனால் யோகாவாஸுக்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. யோராம் ஏறக்குறைய 11 ஆண்டுகள் 853 841 வரை ஆட்சி செய்தான். எனவே அவனுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். இஸ்ரேல் அரசன்ட்ட வந்த உடனே அந்த மடலை அவன் கொடுக்கிறான். அதில் என்ன இருக்கிறது? அதில் இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகின்றேன், அவனது தொழுநோயை நீ குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இங்கேதான் சிக்கல். இதுவும் ஒரு இடியாப்ப சிக்கல். முதல்ல இறைவாக்கினை தேடி அரசன்ட்ட வருவதும் பிரச்சனை. 2வது அரசன் வந்து குணப்படுத்த வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்பதும் சிக்கல். அரசன் என்ன மந்திரமாக வச்சிருக்கிறான்? குணப்படுத்துகிற மந்திரம். எனவே குணப்படுத்துவது அரசன் செய்கிற வேலை இல்லை, குணமாக்குவது. 2வது எந்த இறைவாக்கினர் குணப்படுத்துவார் என்ற தெளிவும் இல்லை. இவன்ட்டே இல்லை என்றால் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இறைவாக்கினர்கள் யாருமே யாருடைய கட்டுப்பாடு இல்லை, இஸ்ரேல் நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்? நிச்சயமாக இந்த மடலை பார்த்த உடனே நம்மளை வந்து ஒரு சிக்கலில் மாட்டுவதற்குத்தான் இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான் என்கிற ஒரு சிந்தனை. சிக்கல் என்றால் என்ன? போருக்கு நம்மை நீ வரியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். ஒன்று இந்த என்னுடைய ஆளுக்கு வந்து நான் அனுப்புகிற என்னுடைய பணியாளனுக்கு நீ குணப்படுத்தி கொடுக்கணும், இல்லாவிட்டால் உன்னை நான் போரிட்டு உன்னை அழிப்பேன் என்பது போல அந்த பயத்தை உருவாக்குகிறான். அதனால தான் 7ஆம் வசனம், இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் ஏழுமா? சிரியாவின் மன்னன் ஒரு மனிதனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள் தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினார். ஆக இதுதான் தெளிவு. போரிடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக இந்த படைத்தலைவனை இடத்துல அனுப்பியிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பே இல்லை. இவன் யார் குணப்படுத்துவார் என்கிற தெளிவும் இல்லாத நிலையில் கடைசியில் அவனுக்கு கிடைத்தது எல்லாமே ஆடைகளை பீத்து கொள்வதுதான். ஒரு பைத்தியக்காரனை போல அவன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வது என்பது ஒரு துன்பத்தினுடைய அடையாளம், துக்கத்தினுடைய அடையாளம். ஒரு இறப்பு வீட்டில் வந்து ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். ஏதாவது நெருங்கிய உறவினர்கள் இறந்தால் ஆடைகளை கிழித்துக் கொள்வதும் கதறுவதும் வழக்கமாக நடக்கின்ற ஒன்று, இஸ்ராயல் பாரம்பரியத்தில் உண்டு. அப்போ அந்த செயலைத்தான் இவன் செய்கிறான், ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுவிட்டால் ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள். நாம் இதை பார்க்கிறோம்.
கடவுளைக்கு எதிரான ஒரு சொல்லை சொல்லுகின்ற போது, கடவுளை பழித்து ஒரு உரை சொல்லுகின்ற போது, பழிப்புரை சொல்லுகின்ற போது தலைமை குரு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார். அதாவது இது கேட்கக்கூடாத ஒன்று, என் காதில் இந்த வார்த்தைகள் விழக்கூடாது, அப்படி விழக்கூடாத வார்த்தைகள் இன்றைக்கு விழுந்து விட்டது அப்படிங்கிற அடையாளமாக ஒரு மனிதன் ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். துன்பத்தினுடைய அடையாளமாக, துயரத்தினுடைய அடையாளமாக, இறப்பினுடைய அடையாளமாக. அப்போ அந்த நிலைக்கு நம்ம இஸ்ராயேல் அரசன் தள்ளப்பட்டு விட்டான். அரசன் யார் என்கிற தெளிவில்லாவிட்டாலும் இது ஜெகோராம் அல்லது யோராமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவனுக்கு பின்னால் வந்த அரசனாக இருக்க வாய்ப்பு இல்லை. எலிசா காலத்தில் யோராம் தான் ஆட்சி செய்தான். எனவே அவனுக்கு இந்த நிலை தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து 9, 4வது பிரிவு, நாமான் எலிசாவிடம் செல்லுதல். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தம் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி. ஆக இப்போ அரசன் யார் என்று தேடுவதற்கு முன்னாலே எந்த இறைவாக்கினர் தொழுநோயை குணப்படுத்துவார்? ஏன்னா இதுவரை எலிசாவும் தொழுநோயை குணப்படுத்தவில்லை. எலிசா வல்ல செயல்களை செய்திருக்கிறார், 8 வல்ல செயல்களை செய்திருக்கிறார். அதில் உயிர் பெற்றலை செய்திருக்கிறார். மற்ற வல்ல செயல்கள் எல்லாம் அதில் இடம்பெறுகிறது. கடன்காரர்களுடைய கடனை தீர்த்திருக்கிறார். தன்னுடைய இறைவாக்கினர் குழுவில் உள்ளவர்களுக்கு சில நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் தொழுநோயை குணப்படுத்தியதாக நிச்சயமாக எந்த செய்தியும் இல்லை. இவன் தொழுநோயாளாக வந்திருக்கிறான். எனவே அரசனால் ஆளை அடையாளம் கண்டு கொள்ளவும் முடியவில்லை. இறைவாக்கினர், நிறைய இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், இஸ்ரேல் நாட்டில் நிறைய இறைவாக்கினர் இருக்கிறார்கள். அதிலே எலிசாவும் ஒருவர். எனவே எலிசா தொழுநோயை குணப்படுத்துவாரா என்கிற அந்த தெளிவு அரசனுக்கும் இல்லை. ஆனால் இதை அறிந்த இறைவாக்கினர் எலிசா என்ன செய்கிறார்? அரசனுக்கு செய்தியை அனுப்புகிறார். என்ன செய்தி? கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி என்ன சொல்றாரு? நீ ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். ஆக நீ ஏன் முட்டாள்தனமா இப்படி ஆடைகளை கிழித்துக் கொள்கிறாய்? நீ அவனை ஏன்ட்டு அனுப்பு, அவன் என்னிடம் வரட்டும், அந்த தொழுநோயாளன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினன் உள்ளான் என்று அவன் அறியட்டும். இதில் அவன் அறிவது மட்டுமல்ல, இந்த செய்தி இஸ்ரேல் அரசனுக்கும் உரிய செய்தி. அவன் மட்டுமல்ல, நீயும் அறிந்து கொள். என்னால் இதுவரை நீ தெரியாமல் இருந்த ஒரு இறைவாக்கினன் இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் இருந்தாய். இப்போ நீ அவனும் தெரிந்து கொள்ள வேண்டும், நீரும் அறிந்து கொள்ள, அயல் நாட்டினவன் தெரிந்து கொள்ள வேண்டும், உள்நாட்டினவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிலே இறைவனுடைய இறைவாக்கினன் ஒருவன் இருக்கிறான். அதனால் இறைவனுடைய இறைவாக்கினன் ஒருவன் இருக்கின்ற போது நீ யார்கிட்ட போகக்கூடாது, இந்த இறைவாக்கினரை தவிர்த்து விட்டு வேற யார்ட்டையும் போய் நீ குறி கேட்கக்கூடாது, அறிவுரை கேட்கக்கூடாது. நீ இந்த இறைவாக்கினிடத்தில் வரணும். எப்படி வெளிநாட்டிலிருந்து ஒருவன் வருகிறான், குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டுதலோடு இறைவாக்கினனை தேடி வருகிறான், அதே தேடுதல், அதே வேட்கை யாரிடத்தில் இருக்க வேண்டும்? உள்நாட்டில் ஆளுகின்ற உனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இது நாமானுக்கு மட்டும் செய்தி அல்ல, அல்லது சிரியா நாட்டு அரசனுக்கு மட்டும் செய்தி அல்ல, யாருக்கும் உரிய செய்தி. இஸ்ரேல் நாட்டினுடைய அரசனுக்கும் கொடுக்கப்படுகின்ற செய்தி. அவ்வாறே நாமான் தம் குதிரைகளோடும் தேர்களோடும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நிற்கிறார். இறைவாக்கினர்கள் அரசனது மாளிகையில் தங்குவார்கள் என்று இவன் நினைத்தான். ஆனால் இறைவாக்கினர்கள் அரசனுடைய மாளிகையில் தங்கவில்லை. இறைவாக்கினர்கள் எங்கே தங்குகிறார்கள்? மக்களோடு, சாமானிய மக்கள் மத்தியில் இஸ்ரேலின் இறைவாக்கினர்கள் தங்குகிறார்கள்.
நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம். 2 நாடுகளுக்கும் உள்ள வேறுபாடு தான். சிரியா நாடு என்ன நினைக்கிறது, அரசன்ட்ட தான் இறைவாக்கினர்கள் தங்கியிருப்பார்கள், அவனுடைய மாளிகையில் தான் தங்கியிருப்பார்கள். ஆனால் இஸ்ராயல் நாட்டில் அப்படி இல்லை. இறைவாக்கினர்கள் யாரும் அரசனுடைய மாளிகையில் தங்கப் போவதில்லை, சாமானிய மக்கள் மத்தியில் தங்கப் போகிறார்கள். எனவே இந்த நிலையில் குதிரைகளோடும் தேரோடும் எலிசா வீட்டிற்கு யார் வருவது? நாமான் வாயிலில் வந்து நிற்கிறான். இதெல்லாம் நினைக்கின்ற போது நிச்சயமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன செய்தி தான். என்ன செய்தி என்றால், இந்த தொழுநோயை பற்றிய ஒரு அந்த தொழுநோய் கொடியது, அல்லது இது குணப்படுத்த இயலாதது, அல்லது இந்த தொழுநோய் பிடித்தால் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இந்த 840களிலே அல்லது 850களிலே, கிறிஸ்து பிறப்பதற்கு 850 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை என்பதை போல தான் தெரிகிறது. இவன் வீட்டு வாயிலில் வந்து நிற்கிறான். வழக்கமாக கிறிஸ்து காலத்திலெல்லாம், இயேசுடைய காலத்திலெல்லாம் நோயாளிகள் ஊருக்குள்ளே நுழைய முடியாது, ஊரை விட்டு வெளியே தான் இருக்கணும். ஊருக்குள்ள அந்த பகுதியில் வந்தால் கூட மணி அடிக்கணும். இவன் ஊருக்குள்ளே நுழைகிறான் என்றால், சமூக கட்டுப்பாடு என்று ஒன்று இருந்தால் இவன் ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே நுழைய அனுமதிக்க மாட்டார்கள். இவன் தொழுநோய் பிடித்தவன் என்றால், அவன் தொழுநோய் பிடித்தவன் உள்ளே ஊருக்குள்ளே வருகிறான் என்றால் என்ன பொருள்? அதுவும் இறைவாக்கினருடைய வீட்டு வாயில் முன்னால் இருக்கிறான். இறைவாக்கினர் இவனை வர சொல்லுகிறார். அப்படின்னா நிச்சயமாக இந்த தொழுநோயை பற்றிய ஒரு தவறான சிந்தனை போக்கு அந்த காலத்தில் இல்லை. இதுவும் ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக எண்ணப்பட்டிருக்கலாம், ஒரு தோல் வியாதியாக, தோல் நோயாக எண்ணப்பட்டிருக்கலாம். அந்த நிலையில் தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். இது வந்து 2வது பகுதி. இந்த பெரிய 27 வசனங்கள் அடங்கிய இந்த 5ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதி, நாமான் குணம் பெறுதல். 10 வசனத்திலிருந்து 19 வசனம். முதல் பகுதி 1லிருந்து 9 வசனங்கள். இப்போ 2ஆம் பகுதி நாமான் குணம் பெறுதல், 5ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வசனம். 10ஆம் வசனம், எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும். நீ எலிசா வந்து பார்க்க வேண்டும். இவன் வாயிலில் நிற்கிறான். வாயிலில் வந்து நிற்கிறவனை வரவேற்று உள்ள கொண்டு வரணும். இதுதான் வழக்கமாக செய்யப்படுகின்ற செயல். அதுவும் கீழத்திய மரபு என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தது, உபசரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மரபு. அதுவும் வர்ற ஆட்களை கால் கழுவி கை கழுவி உள்ள அழைத்து கொண்டு வருகின்ற மரபு. ஆனால் இறைவாக்கினர் எலிசா ஒரு மாறுபட்ட விதத்திலே அணுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவனை உள்ள கூட வரவிடாமல் வெளியில தான் நிற்கிறான், வீட்டு வாயிலில் நிற்கிறான். அவன் ஒரு படைத்தலைவன். என்ன ஒரு குறை என்றால் தொழுநோயாளி. ஏன்னா அந்த பார்வையில் தொழுநோயாளியாக இருக்கிறதுனால தான் உள்ள விடலை அப்படிங்கிற ஒரு எண்ணமையும் நாம் வச்சிருக்க முடியாது. என்றால் அவன் அரசனை பார்த்து விட்டு வந்திருக்கிறான், அவனுடைய நாட்டு அரசனையும் பார்த்து விட்டு வந்திருக்கிறான். இப்பொழுது இறைவாக்கினர் இடத்துல வருகிறார். அப்புறம் இறைவாக்கினர் இப்படி தொழுநோயாளர்களை கூட வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். யாவையனுடைய வழிமரபில் வந்தவர்கள் அவன் தொழுநோயாளன் என்பதற்காக ஒதுக்கி தள்ளவும் கூடாது. அரசன் ஒதுக்கி தள்ளலாம், ஆனால் இறைவாக்கினர் ஒதுக்கி தள்ளுவது சரியான பார்வையாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே இறைவாக்கினர் இவனை உதாசீனப்படுத்துவது போல ஒரு பார்வை இருக்கிறது. அவனை உள்ளே கூட அனுமதிக்காமல் அவனுக்கு ஒரு ஆளை அனுப்பி பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார்? நீ போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும். யோர்தான் ஆறு, யோர்தான் நதி இஸ்ராயல் நாட்டில் புனிதமான நதி. சின்ன நதி தான், ஆனால் புனிதமான நதி. சின்ன நதி என்றால் 250 கிலோமீட்டர் தூரம், 170 மைல், 160 மைல் என்று கணக்கிட்டு சொல்லலாம். 250 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. மேலே அந்த நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய லெபனான் மலைகளிலிருந்து புறப்பட்டு, லெபனான் மலைகளுடைய உயரமான மலை எர்மோன் மலை, 2800 மீட்டர் உயரமானது. 2800 கடல் மட்டத்திலிருந்து 2800 மீட்டர் என்றால் ஏறக்குறைய
6600 அல்லது 800 அடி இருக்கும். 7000 அடி கூட போகலாம். 2800 என்றால் அதை 3 அளவு கணக்கிட வேண்டும். அப்படி என்றால் 7400 500 அடி உயரமானது. நல்ல உயரமான மலை தான். எப்பொழுதும் பனிப்பாறைகள் இருக்கும். பனி உருகி தான், கோடை காலத்தில் பனி உருகி தான் யோர்தான் ஆற்றில் தண்ணி வருது. அதுவும் வடக்கே இருப்பதனால நம்முடைய மலைகள் எல்லாம் நம்முடைய பகுதி தெற்கு பகுதியில் இருக்கிறது. அதனால் இந்த எர்மோன் மலையை விட உயரமான மலைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்குது. ஆனைமலையெல்லாம் 3600 மீட்டர் உயரமானது. ஆனைமலை தொட்டப்பட்டா 2800 மீட்டர் உயரமானது. அப்படின்னா இந்த எர்மோன் மலையை விட உயரமானது. ஆனால் இங்கே பனி இல்லை. ஏன்? இது அந்த ஈக்வட்டார் என்று அழைக்கிற அந்த எல்லை கோட்டு கீழே இருக்குது. அதுலேருந்து 10 டிகிரி கீழே இருக்குது. தெற்கு பகுதியில் இருக்கிற தெற்கு பகுதி அதை ட்ராபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறட்சியான பகுதி. அங்கே குளிர்ச்சி இருக்காது. குளிர்காலத்திலும் குளிர்ச்சி இருக்காது. உயரமான மலை உச்சிகளில் தான் குளிர்ச்சி இருக்கும். அந்த மலை உச்சிகளும் ஏறக்குறைய 2000 அடி உயரத்துக்கு மேலே போனதான் குளிர்ச்சி இருக்கும். அதுக்கு கீழே இருந்தால் குளிர்ச்சி இருக்காது. என்றால் அதனுடைய தன்மை அதுதான். சூரியனுக்கு வெகு அருகிலே இருக்கிற பகுதிகள். ஆனால் வடக்கு போக போக அங்கே பனிப்பாறைகள் தான் இருக்கு. அதனால தான் இந்த இஸ்ராயல் நாட்டில் இருக்கிற மலைகள் சிறிய மலைகளாக இருந்தாலும் உயரம் குறைவாக இருந்தால் கூட பனிப்பாறைகள் இருக்கும். அந்த பனியிலிருந்து உருகிய தண்ணீர் தான் யோர்தான் ஆற்றில் கோடை காலங்களில் தண்ணீர் வருகிறது. மழைக்காலம் என்பது அங்கே இல்லை, அதிகம் இல்லை மழைக்காலம். அதனால் அது சுற்றி சுற்றி பாலைவனத்தில் மலைகள் தான் இருக்கிறதுலே மழை இல்லை. மழைக்கான வாய்ப்பு குறைவு. அதிகபட்சம் போனால் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி முழுவதுமே ஒரு ஆண்டுக்கு வேண்டுமென்றால் ஒரு 200-300 சென்டிமீட்டர் மழை அந்த நாடு முழுவதும் பெய்யும். இன்றைக்கு நம்ம ஒரு பகுதியிலேயே ஒரு நாளைக்கு 24 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இஸ்ராயல் பகுதிகளில் அதற்குரிய வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. யோர்தான் நதி அந்த உயரமான அந்த எர்மோன் மலையிலிருந்து 2700 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே பாய்ந்து 2700 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே 1300 அடி கீழே, அதாவது கடல் மட்டத்துக்கு கீழே போய் விழுகுது. ரொம்ப ஆழமான நதிகளில் இந்த யோர்தான் நதி ஒன்று. யோர்தான் நதி தான் ஆழமான நதி சொல்லப்போனால். என்றால் கடல் மட்டத்துக்கு கீழே 1300 அடியில் போய் நிற்குது. சாக்கடலில் போய் கலக்குது. சாக்கடல் கடல் மட்டத்திலேருந்து 1300 அடி கீழே. அப்போ 2800 மீட்டர் உயரம்னா 7800 அடி உயரத்தில் ஆரம்பித்தது. 1300 அடி கீழே போனால் ஏறக்குறைய 8800 அடி அல்லது 700 அடி மொத்தம் அதனுடைய உயரத்திலிருந்து கீழே பார்த்தோம்னா 6 கீழே இருக்கு. ஆனால் புனிதமான நதி. அதனால தான் இந்த இறைவாக்கினர், நீ போய் யோர்தானில் என்ன பண்ணு, 7 முறை மூழ்கினால், அதுவும் 7 என்றால் முழுமையான எண்ணிக்கை, 7 முறை மூழ்கினால் நலம் பெறுவாய் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதுவும் அரசனிடத்திலே கடிதம் கொடுத்து வந்திருக்கிறான். இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வந்த இடத்திலே மரியாதையை கொடுக்காமல் 80 முதல் 130 இருக்கிற அந்த இரத்த ஓட்டத்தினுடைய சூழல்